அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணத்தில் வேள்பாரி நம்ம கேட்க போகிறது முதல் பாகத்தில் 15வது அத்தியாயம்ங்க. கடைசியாக பார்த்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்ம கபிலர் பாரிக்கிட்ட அசுனமா பறவை பற்றின அதோடைய கதையை சொல்லிட்டு இருந்தார். காட்டுக்குள்ளே மயிலாவும் நீலனும் காதல் வசப்பட்டு அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம 2 பேருக்குமே பிரிவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னுடனே கபிலருடனே நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். முதல் நாள் அங்கே கொற்றவை கூத்து நடந்தது இல்லையா, அதே போலவே 2ஆம் நாளும் அந்த கூத்து நடக்க போகுது போல். அதனால் மக்கள் எல்லோருமே அந்த காட்டில் அதே இடத்துல கூடியிருக்காங்க. அதே போல் அந்த தெய்வ வாக்கு விலங்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த விலங்கு மரம் இறங்கி வருது, ஒரு பழத்தை எடுக்குது. ஆனால் முன்னாடி வரும்போது அது பழத்தை எடுத்துட்டு ஓடிடுச்சு. ஆனால் இந்த தடவை பழத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே காலை பின்னாடியே வச்சு நடந்து போகுது. அது அந்த விலங்கோட இயல்புங்க. பழம் எடுத்ததுமே சில நேரம் திரும்பி தாங்க நடந்து போயிட்டே இருக்குது. மரக்கிளையில் ஏறி போயிடுச்சு. சில நேரம் யாருமே தன்னை நெருங்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால கூட அது முன்பக்கம் பார்த்தபடியே பின்னால் காலை வச்சுட்டு போயிருந்திருக்கலாம். இந்த முறையும் அப்படி தாங்க போகுது. அது பின்னால் நடந்து போச்சு அப்படின்னா 2 விளக்கு ஏற்றப்படணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஐதீகம் போல். அதே போல் ஏற்ற போகிறாங்க. மரத்துக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த தீச்சட்டில் நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு. எண்ணெயில் முக்கி எடுத்த சின்ன சின்ன மரத்துண்டுகளை போட்டு அதில் பக்குவமாக வைக்கிறாங்க. அதை யார் முதல் ஏற்ற போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குலநாயகினி அம்மா தான். விளக்கில் தீயின் கன அளவு அதிகமாகி தழல் 2 கூறுகளாக பிரிஞ்சு எரிஞ்சிட்ருக்கு. தீயின் கன அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதையும் தழல் எத்தனை கூறுகளாக பிரியணும் அப்படிங்கிறதையும் யார் முடிவு செய்வான்னா, நம்ம அந்த குலநாயகினி அம்மா தான் முடிவு செய்கிறாங்க. நேற்றுக்கு போலவே இன்றைக்கும் தெய்வ வாக்கு விலங்கு பழம் எடுத்துருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? பாணர்கள் பாடுவாங்க இல்லையா, இப்போ பாணர்கள் கூட்டம் உள்ளிறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யார் எதிர்பார்த்துட்ருக்கா? கபிலரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க, நம்மளும் எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்போ இன்றைக்கும் ஏதோ ஒரு கதை இங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. கூத்து தொடங்க நேரமாகும், வாங்க நம்ம இந்த மரத்தை சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி நிறைய மரங்கள் இருக்கு இல்லையா, அங்கே கபிலரை அழைச்சிட்டு போயிட்டாரு பாரி. அவர் நினைக்கிறாரு, என்ன அதே பழத்தை எடுத்துகிட்டு போயிடுச்சு, ஏன் கூத்து பார்க்காம மக்களும் ஏதோ அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம கபிலர். கொற்றவை நிலை கொண்டிருக்கும் மரக்கூட்டம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குங்க. மனிதனால் உள்ள நுழையவே முடியாத அளவுக்கு அப்படி பின்னி கிடக்குமா. பாரியோடு கபிலர் அந்த மரத்தை சுற்றி நடந்துகிட்டே வர்றாரு. அப்போ அங்கங்கே பந்தம் வெளிச்சம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதாவது நெருப்பை ஒரு பந்தத்தில் கட்டி அந்த வெளிச்சத்தில் பார்க்குறாரு, தனித்தனியாக வீடு இருக்குங்க அந்த காட்டுக்குள்ளேயும். அவர் யோசிக்கிறாரு, என்னடா அது, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே எப்படி இப்படிலாம் தனித்தனியாக ஒரு வீட்டை கட்டி வச்சுருக்காங்க, பயம் இல்லாமல் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை கேட்கவும் ஆரம்பிச்சிடுறாரு நம்ம பாரிக்கிட்ட. உடனே நம்ம பாரி சொல்கிறாரு, இது இந்த வீடு வர்றதுக்கு முன்னாடி எதனால் இந்த வீடு இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த மரத்து விலங்கு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது இப்போ இறங்கி ஒரு பழத்தை எடுத்துகிட்டு போச்சுல, தெய்வ வாக்கு விலங்குன்னு சொல்லுவோம்ல, அந்த விலங்கு வேறு எந்த மரத்துலையுமே வாழாது, இந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் வாழும். இதை சாப்பிட்றதுக்கு எத்தனையோ விலங்குகள் போட்டி போட்டுட்ருக்கு. இதை வேட்டையாடி திங்கிறது ரொம்ப பிடிக்கும் மற்ற விலங்குகளுக்கு. இந்த மர புதருக்குள்ளே நுழைஞ்சிட்டு இதை எப்படியாவது தின்னுடணும்னு ஒவ்வொன்றும் காத்துட்ருக்கோம்னா பார்த்துக்கோங்களேன். அதனால தான் இதை பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும், இங்கே காவல் குடி போடணும் அப்படின்னு நினச்சி தான் இங்கே காவல் குடி போட்டோம். அவங்களுடைய வீடுகள் தான் அது அப்படின்னு நம்ம பாரி கபிலர்கிட்ட சொல்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே பறையின் ஒலிக்கு நல்லா சத்தமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம பாரி, சரி வாங்க, அங்கே கூத்து ஆரம்பமாயிருச்சு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அழைச்சிட்டு போகிறாரு நம்ம கபிலரை. இப்போ இன்றைக்கி என்ன கதை நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பாதேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கதை தாங்க இது. ஆடுகளம் முழுவதையும் நிறைத்து ஒரு அழகிய கோலம் போட்டிருக்காங்க. இப்போ திரும்பையில் பாரியும் கபிலரும் எப்போதும் அமர்ந்திருப்பாங்கல்ல, அந்த இருக்கையில் போய் அமர்ந்துடுறாங்க. அப்போ தான் தரையை நல்லா மெழுகி வச்சுருப்பாங்க போல். அதாவது சாணம் இருக்குல்ல, அந்த சாணத்தை வச்சு தானே முதல்ல மெழுகுவாங்க. இப்போ தானே நம்ம சிமெண்ட் போட்டதுலேருந்து தண்ணி ஊற்றி அலசுகிறோம். அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, டைல்ஸ் வந்துச்சு. இப்போ அப்போல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாணத்தை வச்சு தான் மெழுகுவாங்க. அதாவது அதிகமான கிருமி நாசினி அதில் தான் போகும். அதே போலவே சாணத்தை வச்சு மெழுகிடுறாங்க. அதோடைய சாணத்தோட வாசனை இப்போ சாணம் நம்ம சாணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருவருப்புப்படுறோம். அப்போ சாணம் வாடையே அடிக்காதுங்க. இப்போ உள்ள மாடுகள் அதாவது பேப்பர் குப்பை இதுகளெல்லாம் சாப்பிட்றதுனால தான் அந்த மாதிரி இருக்கும், ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த சாணம் வாசனையே வராது.
அதோட ஈரம் காயவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன், அந்த சாணம் அவங்க வந்து மெழுகி வச்சுருக்காங்கல்ல அது. அங்கே ஒரு கோலம் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கோலத்துக்கு நடுவில் வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெயில் எல்லா தானியங்களையும் அப்படியே பெனஞ்சி அதை அப்படியே உருட்டி வெண்சாந்து உருண்டை அப்படின்னு ஒன்று செஞ்சு உருட்டி வச்சுருக்காங்க. அந்த உருண்டைக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு இருக்குல்ல, மாட்டோட 2 கொம்புல நட்டு வச்சுருக்காங்க. அந்த வெண்சாந்து உருண்டையின் வாசனை எங்கும் அப்படியே பரவி இருந்திருக்கு அந்த கூட்டத்தில். அந்த கோலத்துக்கு முன்னாடி இன்னொன்று சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெண் அமர்ந்திருக்காங்க. அந்த பெண் வந்து ஒரு உடுக்கை கையில் வச்சுக்கிட்டு அதை அடிச்சுக்கிட்டே அமர்ந்திருக்காங்க. உடனே வந்து நம்ம கபிலர் கேட்குறாரு பாரியை பார்த்து, இன்று வந்து இந்த பெண் தான் வந்து பாணர்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து இல்லை இல்லை, பரம்பு மக்கள் அப்படின்னு நம்ம பாரி சொல்கிறாரு. துடியின் ஓசை வந்து பேராந்தையின் ஓசையை போல ஒரு அச்சத்தை ஏற்படுத்திச்சுங்க. நீருக்குள்ளே பொடி கரைவதை போல இருளுக்குள்ளே துடி கரைய தொடங்குச்சுங்க. தங்களுக்குன்னு பாணர்கள் அற்ற குலம் இவங்களுடையதுங்க. அந்த குலப்பெண் செம்பாதேவியின் கதையை இப்போ தொடங்குறா. கபிலர் வந்து கேள்விப்படாத கதைங்க இந்த கதை. ஆதி காலத்தில் மலை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களில் ஒரு பிரிவினர் வந்து கால்நடைகளை வளர்க்க பழகின போது மேய்ச்சல் நிலங்களை நோக்கி தன்னுடைய தரைன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே இறங்கி இருந்திருக்காங்க. அங்கே குறிஞ்சி நிலத்தை விட்டு இறங்கிய 5 குடும்பங்கள் வந்து செம்மலையின் அடிவாரத்தில் குடில் அமைச்சு அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால்நடைகளை மேய்ச்சி பல்கி ரொம்ப அதிகமாக பெருக்கிட்டாங்க. அந்த 5 வகை குடும்பத்தின் குலவழி ரொம்ப தலைச்சி போச்சுங்க அந்த கால்நடைகளால். அந்த குலவழியின் வகையை வந்து அடிப்படையாக கொண்டு அடையாளங்களை உருவாக்கணும் இல்லையா, இதுதான் எங்கள் குலம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மதங்கள் உருவாக்கணும், அடுத்து ஜாதிகள் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய குலத்துக்கு அவங்க வகையை ஏற்படுத்தணும். இது இந்த குலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக குலத்துக்கு ஒரு வகை அப்படின்னு 5 வகையான சூட்டு காயங்களை ஆண்கள் வந்து தன்னுடைய வலது தோள்களை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க. இது வந்து இந்த குலத்தில் உள்ளவங்க அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ பெண்களும் இது மாதிரி பண்ணணும் இல்லையா, அப்போ அவங்களுக்கு வந்து சூட்டு காயங்களை உருவாக்க அவங்க மனசே வரலைங்க. சூடா அத்தாடி நாங்களாம் போட்டுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வழிகளை சிந்திக்கும் போது பெண்கள் அதுக்கு ஒரு முடிவு கண்டாங்க. என்ன அப்படின்னா, தங்களோட தலைமுடி இருக்குல்ல, அதை குலத்துக்கு ஒரு வகை அப்படின்னு 5 வகையாக பின்னி கொள்ளலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அந்த முதல் குலம் வந்து ஒரு சடை போடுறது, அடுத்து 2ஆக பிரித்து 2 சடை போடுறது, அப்படி 3ஆக பிரித்து 3வது குலம் 3 சடை போடுறது, இப்படி 5 வகை கொண்டை போட்டுக்கிட்டாங்கங்க. 5 வகை கொண்டைகளை உருவாக்குனவங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் எல்லா நாட்டு பெண்களுக்கும் தலைமுடியை சுருட்டி கொண்டை போடும் பழக்கம் மட்டும்தான் இருந்துச்சே தவிர இப்படிலாம் வந்து வகுடு எடுத்து யாருமே வந்து போடலை. இவங்க மட்டும் உச்சந்தலையில் வகுடு எடுத்து 2 பக்கங்களும் முடி சரிய 2 கொண்டைகள், அதே போல் 3 கொண்டைகள், 4, 5 என பல விதமாக கொண்டைகளை இவங்க முடிச்சு வச்சுக்கிட்டாங்க. 5 விதங்கள்லையும் சடை கூட பின்னி போட்டுக்கிட்டாங்கங்க. அதில் மேய்ச்சலுக்கு போகும்போது நிலத்தின் பூக்கள் சூடப்பட்ட இவர்களை பார்க்கும்போது ஒவ்வொரு ஆணும் சொக்கி போவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். இந்த அழகை பேணும் அதிசய கூட்டம் அப்படிங்கிறது கூட இவங்களை எல்லோருமே வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்களாம், இந்த அழகிகள் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி கூட. மேய்ச்சலின் போது கால்நடைகளின் கோமியம் வெவ்வேறு வகையில் அப்படி வளைஞ்சு வடிவம் கொள்றத இவங்க வந்து என்ன கால்நடைகளை மேய்க்கத்தானே போகிறாங்க. அப்போ மாடு முன்னாடி போயிட்டே இருக்கும்போது அதனுடைய கோமியத்தை இவங்க பார்த்துட்டே வர்றாங்க. அப்போ அந்த நீர் வந்து அவங்க போக போக அப்படி வளைஞ்சு இருக்குமா, அதுவே இவங்களுக்கு பார்க்கையில் அந்த மண்ணில் அழகாக இருக்குது. இதை வந்து நம்மளும் இப்போ இந்த கோலம் நீர்க்கோலம் அழகாக இருக்கே, நம்மளும் போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலப்பெண்கள் யோசிக்கிறாங்க. உடனே வந்து வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனது குடில் வாசலில் ஒரு கோலத்தை வரையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை எப்படி வரையலாம் அப்படின்னு நினைக்கும்போது தண்ணியில் வரைஞ்சா கொஞ்சம் நேரத்தில் வந்து மறைஞ்சு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க இந்த குருணை சொல்லுவோம்ல, அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டோட அதை வந்து வச்சு வலது புறமாக அப்படியே இழுத்து பார்த்துருக்காங்க. அந்த கோலம் வந்து அழகாக வந்திருக்குங்க. அதாவது மாடு பெய்த நீரின் எல்லா வளைவுகளையும் தனது ஒற்றை கோலத்துக்குள்ளே கொண்டு வர அவங்களுக்கு அதிக காலமே ஆகலை பாருங்க. இப்போ நம்மளாலையும் வந்து கோலம் போட முடியும் அப்படிங்கிறத உருவாக்குனதே அந்த பெண்கள் தான். செம்மலையின் அடிவாரத்தில் உள்ள பெண்கள் விதவிதமாக கொண்டை போட்டு தரையெங்கும் கோலம் போடும் அழகரசிகள் அப்படின்னு கூட இப்போ மறுபடியும் எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். காட்டு வழியிலும் உமணர்களின் காது வழியிலும் இந்த செய்தி எல்லாருக்கும் பரவிடுச்சு. இவங்க இருக்கும் பகுதிக்கு கோலநாடு அப்படிங்கிற பேர் கூட உருவாயிருச்சாங்க. புதிய நகரத்தின் அடையாளமாக செம்மலை மாறிச்சு. இதில் வெளி உலகு தெரியாத இன்னொன்று கூட இருந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 குடும்பங்களும் தங்களோட மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்து
5 தனித்தனி பட்டியில் தான் அடைப்பாங்களாம். அப்படின்னா அவற்றுக்கும் தனித்தனி அடையாளம் வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மாடுகளுக்கு பிற இடங்களில் சூடு வைக்கலாம், இல்லைன்னா காது அறுத்து குறியெல்லாம் போடலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அவங்க எங்கெங்கோ இப்படி தான் நடந்திருக்கு. ஆனால் இவங்களுடைய கால்நடைகளை இவங்க ரொம்ப தெய்வமாக நினச்சிருக்காங்கங்க. அவங்கள துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப குறிக்கோளாக இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய இனத்திலே ஒரு மூத்த கிழவிக்கிட்ட கேட்கையில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செம்மலையில் இத்தனை வகையான வண்ணக்கற்கள் எவ்வளவோ இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. அதை ஒரு குடும்பத்துக்கு ஒரு வண்ணம் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கோங்க. அந்த வண்ணக்கல்லையே அந்த குடும்பத்தின் மாடுகளுக்கும் நெற்றி பட்டமாக சூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 5 வகையான வண்ணக்கற்களை கொண்டு கொம்புகளுக்கு இடையில் கயிறு முடிஞ்சு நெற்றி பட்டத்தை உருவாக்குனாங்க. 2 கொம்பு இருக்கும்போது அதை நடுவில் நெத்திச்சுடி போல் கட்டும்போது அதுவும் கலராக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க இல்லையா மாடுகள்லாம். அதுபோலவே அவங்க இன கால்நடைகள் எல்லாம் ரொம்ப அழகாகவே இருந்திருக்காங்க. மாடுகள் எந்த நிலையிலும் துன்பப்படக்கூடாது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நல்ல எண்ணம் பார்த்துக்கோங்க. கிடை மாடுகளின் மேலே சின்ன சின்ன பூச்சி உண்ணி சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் நிறைந்து கிடக்கும். அதாவது கிடை மாடுகள்னால் கால்நடையாக கூட்டிகிட்டு போகையில் அது மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. மறுபடியும் ஒரு இடத்துல பட்டியில் அடைக்கிறாங்க இல்லையா, கெடை போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஒரு இடத்துல அடைச்சி போடும்போது அதிகமாக கொசு பூச்சி உண்ணி இதெல்லாம் நிறைஞ்சு அதுகளை துன்புறுத்திட்டே இருக்கும், அதுகளை தூங்க விடாமல். அப்போ எந்த நேரமும் பறவை இருக்குல்ல, அது அதில் உட்காந்து அந்த உண்ணிகளை கொத்தி கொத்தி அந்த கால்நடை மேலே இருக்கிறத எடுக்கும். சில சமயம் உண்ணியை கொத்தும்போது ரத்தம்லாம் வந்துடும் அந்த மாடுகளுக்கு. இது ரொம்ப அவங்களுக்கு வருத்தமாக இருந்திருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன மக்கள் யோசிச்சுருந்துருக்காங்க. அப்போ திரட்டப்பட்ட வெண்ணெய் இருக்குல்ல, அந்த வெண்ணெயில் சில தானியங்கள் எல்லாம் போட்டு அதை ஒரு பெரிய வெண்சாந்து உருண்டையாக உருவாக்கினாங்க. அந்த உருண்டையை நாணல் கூட இருக்குல்ல, அதில் வச்சு கிடை போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு மூளையை பார்க்குறாங்க, அதாவது ஓரம். அப்போ அந்த ஓரத்தில் வச்சோன்னே என்னாச்சு, பறவைகள் எல்லாம் அதை முழுக்க அந்த வெண்சாந்து உருண்டையை மொச்சு கிடந்துருச்சு. ஏன்னா இப்போ எதுவுமே மாட்டு பக்கமே போகலை. அந்த வெண்சாந்து உருண்டை வாசனைக்கு அதை போய் நல்லா வயிற்றுக்கு சாப்பிடும்போது அப்புறம் ஏன் மாட்டு பக்கம் போகணும்? இப்போ மாட்டுகளுக்கு எந்த துன்பமும் இல்லை, அதுக ஒரு ஓரத்தில் அதை மட்டும் சாப்பிட்டு போயிடுச்சுங்க. இப்படி தினம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. இது போல் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, இரவு வெண்சாந்து உருண்டை வைக்கப்பட்டிருந்த நாணல் கூடைய குடில் ஓரத்தில் வைக்காமல் மறந்துட்டு வெளியில் வச்சுட்டு தூங்கிட்டாங்க. நாணல் கூடையின் இண்டு இடுக்குகளில் ஒட்டி இருப்பதை இரவு முழுவதும் பறவைகள் கொத்தி தின்றுச்சுங்க. காலையில் எழுந்து பார்க்கும்போது நாணல் கூட நாராக உதிர்ந்து கிடந்திருக்கு. வெண்சாந்து உருண்டையின் சுவை பறவைகளையே வெறி கொள்ள செஞ்சுருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். நாடோடி நாகரிகம் எல்லா உயிர்களையும் தனதாக்கி நேசித்துச்சுங்க. இவர்களின் குலம் தலைமுறையாக தலைச்சு முன்னேறிச்சு. மனிதர்களும் கால்நடைகளும் நிறையா பல்கி பெருகினங்க. கோல நாட்டினர் அப்படின்னு இவங்களை சொல்லுவோம் இல்லையா, பல்வேறு குழுக்களாக ஒவ்வொரு ஆண்டும் முன்பனி காலத்தில் இவங்க பிரிஞ்சு எங்கே போவாங்க அப்படின்னா, மேய்ச்சலுக்கு மாடுகளை ஓட்டிட்டு வேறு ஊர்களுக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டாங்க. மீண்டும் முதுவேனில் காலம் முடியும் போது செம்மலைக்கு இவங்க திரும்புவாங்க. எல்லோரும் கொண்டு வரும் மாடு குடும்ப அடையாளத்தோட மறுபடியும் பிரித்து கணக்கு வச்சுக்கிடுவாங்க. அவங்கவுங்க பிரித்து கட்டிடுவாங்க. வழக்கம் போல் முன்பனி காலத்தில் கோல நாட்டிலிருந்து மேய்ச்சலுக்காக பல்வேறு திசைகளில் கிடைபோட குழுக்கள் புறப்பட்டு போகிறாங்க. ஒரு குழு காவேரி ஆற்றின் படுகையில் நகர்ந்து போகுது. 18 குடும்பங்களையும் எத்தனை மாடு கொண்டு போகிறாங்க அப்படின்னா 200 மாடு கொண்டு போகிறாங்க. அந்த கிடையில் ஒளி வீசும் தழல் போல் இருப்பவ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம கதையோட நாயகி செம்பா வர்றாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க. வகுடு எடுத்து 2 சடை பின்னிய குடும்பத்தை தான் அவங்களுடைய குடும்பங்க. அடுத்து அங்கே தலைவி இருந்தால் தலைவன் இருக்கணும் இல்லையா, அங்கே ஒரு தலைவன் இருக்கார். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவன் அவர் பேர். அவருடைய தோல் அப்படி மாட்டோட திமிழ் போல் அப்படி திரண்டு இருக்குமாங்க. பார்க்குற பெண்கள் எல்லோருக்குமே அவ்வளோ பிடிக்குமா அந்த கோவனை. அவனது வலது தோளில் பொறிக்கப்பட்ட 3 சூட்டு அடையாளத்தின் மீது சின்ன வயசுலேருந்தே விரல் வைத்து பார்த்துட்டே இருப்பாளாம் அந்த செம்பா. இப்போ என்ன பண்ணுறா, இதழ் பதித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுறா. அதாவது நம்ம கோவன் மேலே அந்த செம்பாக்கு காதல் வந்துடுதுங்க. கிடையின் முன்னாடி நடந்து போக கோவனின் நடையை அப்படி தொடர்ந்து மற்ற மாடுகள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டே இருக்குது. கிடையின் இடது ஓரம் நாணல் கூடையை தூக்கிக்கிட்டு நடக்கும் செம்பாவை அந்த பறவை கூட்டர்களை அதெல்லாம் மிதந்து வந்துக்கிட்டே இருந்திருக்கு. மாட்டின் காதுகள் விடைச்சு ஆட
பறவைகளின் ரெக்கைகள் படபடத்து அடிக்க பசுக்களும் பறவைகளுக்கும் நடுவில் செழித்து வளர்ந்துச்சு நம்ம செம்பா கோவனுடைய காதலுங்க. இவங்களுடைய காதல் இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது கிடைமாடும் நடந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்போ கிடைமாடு நடந்து போயிட்டு இருக்கும்போது சில மாடு செனையாக இருக்கும் இல்லையா, அது குட்டி போடும். அந்த குட்டியால் ரொம்ப நடக்க முடியாது. தாய் எவ்வளோ வேகம் நடக்குதோ அந்த மாதிரி வேகத்துக்கு நடக்க முடியாது. உடனே என்ன, பால் குடிக்கிற நேரம் தவிர மற்ற நேரம் அதை தோளில் தூக்கிட்டு தான் அங்கே இருக்கிற குலமக்கள் போகணும். அப்படி தான் கோவன் ஒரு இளங்குட்டியை தூக்கி தோளில் போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்காரு. அந்த ஈன்ற பசு இருக்குல்ல, அது அவனை உரசிக்கிட்டே நடந்து அந்த குட்டியை அப்படி நாவால் நக்கிக்கிட்டே வந்திருக்குது. அதாவது நம்ம அதோடைய கண்ணுக்குட்டியை தூக்கிட்டோம் அப்படின்னா மாடு அப்படி தானே பண்ணோம், அந்த மாதிரி நக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. தோளில் கிடக்கும் இளங்குட்டியின் மீது ஒரு கணம் பொறாமல் வந்திருக்குங்க நம்ம செம்பாவுக்கு. மாலையில் மாடுகளை கிட போட்டுட்டு இரவு கஞ்சி குடிச்சிட்டு தங்களுடைய குடிலுக்கு நடுவில் சிறு கூத்து நிகழ்த்துவாங்களாம். எல்லோருக்குமே நல்லா பாட தெரியுமா, ஆள் மாற்றி ஆள் நல்லா பாடிட்டே இருப்பாங்களாம். கிடையில் காவலுக்கு நிற்பவன் கூட எட்டு இருந்தே தனது பாடலை பாடுவான்னா பார்த்துக்கோங்களே. எல்லோரின் பாடலுக்கும் துடிப்பற முழங்கி இசை கொடுப்பவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தலைவர் கோவன் தாங்க. இடது கை துடியை இழுத்து பிடிக்க வலது கை விரல்களால் அதன் வலப்புறத்தை அடித்து தாளம் எழுப்பும் அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அப்படி தான் பார்த்து அந்த அழகில் அப்படி சொக்கி போய் நிற்கிறாங்க நம்ம செம்பா. அன்று கோவனின் துடி இசை வழக்கத்துக்கு மாறா துள்ளலோடு இருந்திருக்குங்க. கூத்து முடிஞ்சதும் எல்லோருமே தங்களின் குடிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது செம்பா கோவனின் காதுக்கு பக்கத்தில் போய் என்ன சொல்கிறா அப்படின்னா, துடியின் இடப்பக்கம் போலவே நானும் உனது விரல் படாமல் இருக்கிறேன், நினைவிருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோவனுக்கு டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு, ஒரு மாதிரி கலங்குறாரு. என்ன இப்படி சொல்லிவிட்டா அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கு இரவு முழுவதுமே துடியின் இடதுபுறம் பற்றியே நினச்சிட்டே இருந்திருக்காரு. தூக்கமே வரல. கிடை காவல்காரனின் பார்வைக்கு தப்பி குடில் தாண்ட முடியாது நம்ம மறுபடியும் செம்பாவை பார்க்க. வேறு வழியின்றி கோவன் கொஞ்சம் ஒடுங்கி படுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்போதும் செம்பா வெண்ணெய் விற்கிறதுக்கு பக்கத்து ஊருக்கு போவாங்க. அதுபோலவே மறுநாள் வெண்ணெய் விற்று தானியம் பெற்று வர்றதுக்காக வெளியூருக்கு போயிட்டாங்க. அந்த உழவு நடந்துட்டு இருக்கிற ஊருங்க அது. இரு தெருக்களை தாண்டு முன்னாடியே அவள் கொண்டு வந்த வெண்ணெய் விற்று தீர்ந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். எப்போதை விட இன்று தானியங்களை பெற்றுக்கொண்டு வர்றதுக்காக மர அடிவாரத்தில் காத்துட்ருக்கா. எதிர்ப்பக்கம் விற்க போனால் அவளுடைய தோழி வேற இன்னும் வரல. அவளுக்காகவும் காத்துட்ருக்கான்னு வச்சுக்கோங்களே. அங்கும் இங்குமா பார்த்துட்டே இருந்தா, எங்கே போனவளை இன்னும் காணோம் அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் தூரத்தில் ஒரு இளைஞன் தன்னையே பார்த்துட்டு இருக்கிறத கொஞ்சம் அவள் கவனிச்சிடுறா. இருந்தாலும் அவன் பக்கம் மறுபடியும் திரும்பலை. ஆனாலும் அவன் இவளையே தான் பார்த்துட்டே இருக்கான். தோழியை கண்கள் தேடிட்டே இருக்கிறத தன்னை கடந்து போகும் ஒரு பெரியவர்கிட்டையும் கேட்கவும் ஆரம்பிக்கிறான். ஐயா, இந்த ஊரோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறான். முதல்ல அப்போ தானே கேட்கணும், டக்குன்னு தோழியை கேட்கக்கூடாது இல்லையா. உடனே அந்த ஐயா சொல்கிறாரு, அம்மா இதனுடைய இந்த ஊரோட பேர் உறையூரம்மா அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்துட்டு இருந்தவனை கடந்து அங்கேருந்து தோழி வர்றா. வேகமாக இங்கேருந்து நம்ம வேகமாக போகலாம் வாடி. அதே நின்றுட்டுருக்கான்ல, அவன் ஒன்றையே பார்த்துட்ருக்கான். அவன் யார் தெரியுமா? நான் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். இந்த ஊருக்குள்ளே தலைவரின் மகனா. ஊருக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து ஒன்னே தான் பார்த்துட்டே இருக்கான். உன் பின்னாலே வந்துட்டுருக்கானா. நான் அப்படி தான் கேள்விப்பட்டேன். அவன் பேர் என்ன தெரியுமா? கில்லின்னு அவனை எல்லோருமே சொல்லுவாங்களாம் அப்படின்னு ரொம்ப நைஸாக சொல்கிறாங்க தன்னுடைய தோழியோட காதுக்குள்ளே அந்த பெண். உடனே என்ன பெயர் இது, புதுவிதமாக இருக்கிறதே அப்படின்னு செம்பா சொல்கிறாங்க. ஆமாண்டி, எதிரிகளின் தலையை கிள்ளி எடுத்ததுனால இந்த பெயர் உருவாச்சான். அப்படி தான் அந்த அம்மா ஒரு மூதாட்டிகிட்ட கேட்டேன். அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் உன்னை பார்த்துட்டு இருந்த அவனுடைய கண்களும் அதே வேலையை தான் செஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோவே அப்படின்றா அந்த பெண். அவள் சொல்வதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தலைங்க நம்ம செம்பா. அவள் மகிழ்வோடு என்ன வேலையாக வந்தாலும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, இன்னைக்கு நான் சோளம் நிறையா நான் விற்றுட்டு வந்த வெண்ணெயில் நிறைய கிடச்சிருக்கு. காரமாட்டு பாலில் இருந்து கடையப்பட்ட இள வெண்ணெயை அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கவே, அப்படி ஒரு சுவையாக இருக்கும். நினைக்கும் போதே இப்போவே எனக்கு நான் ஊறுகிறதடி அப்படிங்கிறா தோழிகிட்ட நம்ம செம்பா. இரவு கஞ்சி குடித்த பிறகு கூத்து முடிஞ்சு எல்லோருமே கலைஞ்சு போயிடுறாங்க. அன்றைய கிடைக்காவல் முறையில் கோவனும் உண்டு இல்லையா. செம்பா என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அன்றைக்கி சமைச்சு வச்சுருப்பாள்ல அந்த சாப்பாட்டை, அதாவது அந்த கஞ்சியை ஒரு சின்ன களையத்தில் ஏந்திக்கிட்டு அவனோட குடிலுக்கு பின்னாடி காத்துட்ருக்கா. இருள் நல்லா அடங்கின பிறகு
குடிலுக்கு பின்புறமாக மறைவாக வந்து சேர்ந்துடுறாரு நம்ம கோவனுங்க. அந்த இடமே சுவையால் மணந்து கிடக்க அப்படி பூத்து நிற்கிறான் நம்ம செம்பா. பிசைஞ்ச உணவை அப்படி ஊட்டுறதுக்கு அவன் வாய் அருகே அப்படி கையை கொண்டுட்டு போகும்போது அவனுடைய நாவு வந்து லைட்டாக வந்து இவளை பற்றுச்சு இவன் மேலே. உடனே வந்து அந்த சின்ன தொடுதல் கூட மொத்த உடலையும் வந்து மாற்றிடுச்சு. 2 பேருக்குள்ள காதல் அதிகமாகுது. இருவரும் இப்படி காதல் மயக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு ஏதோ குதிரை சத்தம் கேட்குது. குதிரையில் ஒருத்தர் வேகமாக போகிறாரு. உடனே என்ன பண்ணுச்சு, அங்கே கிடையில் நாய் கிடக்கும் இல்லையா, நாயெல்லாம் வந்து சுதாரிச்சுட்டு அந்த குதிரை பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிருச்சு குறைச்சிட்டே. உடனே அங்கே இருந்த மக்கள் எல்லோருமே வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது நாய் குறைக்குது அப்படின்ட்டு ஆளாளுக்கு வந்து வேல்கம்பை எடுத்துகிட்டு துரத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கோவன் வந்து அந்த இடத்துல இருந்து நம்ம செம்பாவை விட்டுட்டு வேகமாக வந்து ஒரு வேல்கம்பை எடுத்துகிட்டு துரத்தி போகிறாரு. அப்போ செம்பா வந்து குடிலுக்கு பின்னாடி இருந்து வர்றாங்க. வர்றதை வந்து யார் பார்த்துட்டா அப்படின்னா செம்பாவுடைய தோழி இருக்காங்கல்ல, அவங்க கேட்டுட்டாங்க. என்ன இங்கேருந்து அப்படின்னு கேட்கும்போது செம்பா உடனே வந்து தலையை குனிஞ்சிட்டு கொஞ்சம் வெக்கத்தோடு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதாவது கோவனை பற்றி சொல்கிறாங்க. உடனே வந்து தோழி திரும்பி பார்க்குறா. கோவன் வந்து ஒரு வேல் கம்போடு அங்கே நின்றுட்டுருக்காங்க. காதல் அப்படிங்கிற கன நேரத்துக்குள்ளே எல்லோருக்கும் வந்துடுங்க. அப்படி காதல் கன நேரத்துக்குள்ளே எல்லோருமே கண்ணை கட்டி விளையாடிட்டு இருந்த நேரத்தில் தான் நாய் பார்த்தீங்கன்னா திருடனோடு சேர்ந்து ஓடுறதை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லோருமே. தோழி வந்து கோவனுடைய பக்கத்தில் போய் காதோடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இனி நீங்கள் கிடைக்காவல் நிற்கும் நாளெல்லாம் நான் இடைக்காவலுக்கு நிற்பேன், புரிகிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. மறுநாள் மாலையில் கிடைக்கு இடப்புறம் இருந்த பெருமேட்டில் தந்தையோடு வந்து நிற்கிறாரு அந்த கிள்ளி. அதாவது செம்பா பின்னாடியே வந்துகிட்டே இருந்தார் இல்லையா அவர். உடனே வந்து தூரத்தில் மாட்டுக்கிடையும் குடிலையும் அப்படி சுட்டி காட்டுறாரு. தந்தை வந்து எல்லாத்தையுமே பார்க்குது. 200க்கும் குறைவாக தான் இருக்கும் போல் இந்த மாடுகள்லாம். இதை விட பெரிய செல்வம் இருக்கும் இடத்துல பெண் எடுப்போமே, இவளை எதுக்கு தேடி வர்ற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு கிள்ளியோட தந்தை. அவனும் அதை சொல்கிறதெல்லாம் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை. அப்பா, அவள் பேரழகு, அதற்கு இணையான செல்வம் எங்குமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவரோ மறுத்து பேசிகிட்டே இருக்காரு. ஆனால் வந்து அவருடைய மனசு, அதாவது கிள்ளியோட மனசை மாற்றவே முடியலை அவருடைய தந்தைக்கு. வா மாளிகைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, இப்போ வந்து இங்கே கூத்து நடத்துவாங்க, அப்போ குடிலுக்குள்ளேருந்து அந்த பெண் வெளியே வருவா, அவளை நீங்களே பாருங்கள், நான் சொல்கிறத நீங்களே ஏற்றுக்குவீங்க, அவள் அப்படி ஒரு அழகு, பேரழகு அப்படின்னு மறுபடியும் கிள்ளி வந்து தன்னுடைய தந்தைக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி இருள் கூடிருச்சுங்க. பந்தங்கள்லாம் ஏற்றப்பட்டுச்சு. எல்லோருமே வந்து அந்த கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோவன் வழக்கம் போல் துடியோடு வந்து உட்காந்துட்டாரு. நேர் எதிரில் தோழியும் வந்து உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க. கோவன் இருக்கார்ல, அவர் சற்று தலையை திருப்பி தனக்குள்ளே என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, முன்னாடி தோழி வேற உட்காந்துருக்கா இல்லையா, தொடியின் இடப்புறத்தை ஊர் சென்று மனம் முடிப்பது வரை நினைக்கக்கூடாது கோவா அப்படின்னு நினச்சிட்டு தானே சொல்லிக்கிறாங்க. அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா, தோழி இடப்புறத்தை தொட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்லிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இங்கே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. கிள்ளியும் அவங்க அப்பாவும் நம்ம செம்பா வரவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து செம்பா வெளியில் வர்றாங்க. அப்படியே அவனோட அழகில் பார்த்து கிள்ளி நின்றுட்டே இருக்காங்க. உடனே நம்ம இங்கே இருக்காங்கள்ல, கோவன் இருக்காங்கள்ல, அவங்க கூட வந்து நேர்கொண்டு பார்க்கவே முடியலைன்னா பார்த்துக்கோங்களே நம்ம செம்பாவை. அவனுடைய விரல் வந்து துடியின் மீது படவே கொஞ்சம் அஞ்சிருக்கு. தாளம் கூட கூடவே இல்லைன்னா பார்த்துக்கோங்களே. ஓசையும் அவனை போலவே கொஞ்சம் பம்மிட்டு தான் வந்திருக்கு அன்னைக்குன்னு பார்த்து. அந்த கிடையில் பெரிய பெரிய ஆம்பளைலாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து நம்ம கோவனை பார்த்து, டேய் என்னடா ஆச்சு, நேற்று கஞ்சி குடித்தவன் மாதிரி இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு சத்தமும் கேட்கல, கொஞ்சம் இழுத்து அடிடா அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவங்களாம் சொல்லியிருக்காங்க. உடனே அங்கே இருந்த தோழி, பெருசு நேற்று அவன் கஞ்சி குடித்தான்னு நினைக்கிறீங்களா, நேற்று அவன் கஞ்சி குடிக்கலை, அதுதான் விரல் சேர்த்து போய் கிடக்கு அப்படிங்கிறாங்க. செம்பா வந்து அதிர்ச்சியோடு தோழி அப்படி பார்க்குறான். அவளோ கொஞ்சம் ஆணவ சிரிப்போடு அப்படி கோவனை பார்க்குறான் அவங்களுடைய தோழி. தொலைவில் இருந்து பார்த்தபடி அவளுடைய பேரழகில் அங்கே யார் வாயை பிளந்து மயங்கி நிற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிள்ளி. தந்தைக்கிட்ட, அப்பா பாருங்க, நல்லா பாருங்க, அவளுடைய அழகை பாருங்க அப்படின்னு காட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் அவரும் வந்து ஆச்சரியத்தோடவும் வியப்போடவும் வாய் பிளந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனால் என்ன பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவர் பார்த்த திசை வந்து இந்த பக்கம் கிடையாது, அதாவது செம்பா இருக்கிற பக்கம் பார்க்கல. அவர் வேறு ஒரு திசையை பார்த்து அதிர்ச்சியோடு நிற்கிறாரு. அதோடு அந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க.
காதலர்கள்னு இருந்துட்டாவே அவங்களுக்கு ஒரு தோழனோ தோழியோ வந்து காதல் கண்ணியமாக மாறி அவங்க திருமணம் நடைபெறும் வரை அவங்க வந்து உறுதுணையாக இருந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க இருக்கும் வரை காதலர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் துன்பமும் கண்டிப்பாக நடைபெறாது. அப்படித்தான் செம்பாவுக்கும் கோவனுக்கும் அந்த செம்பாவுடைய தோழி வந்து இப்போ உறுதுணையாக இருந்துகிட்ருக்காங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கும்போது யாரை பார்த்து அவ்வளோ வாய்ப்பிலேருந்து வியப்போடு பார்த்துட்ருக்காரு அந்த கிள்ளியோட தந்தை. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் இருக்கிறா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்கள். நன்றிகள்.